வெல்கம் டு சோடா புட்டி. இந்த வீடியோல பார்க்க போறது ஏகப்பட்ட தமிழ் டப்பிங் படங்கள். நாங்க வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கிலோ கணக்குல விட்டுருக்காங்க. அப்படியே மூட்டை மூட்டையா அள்ளி தூக்கிட்டு வந்து போட்டுருக்காங்க. மொத்தமா பார்த்து முடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அள்ளி குத்துருக்காங்க. சோ அதுல ஒரு 5 படத்தை பார்க்க போறோம். இந்த வீக்கெண்டுக்கான லிஸ்ட் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இதெல்லாம் ஆல்ரெடி பேசி முடிக்கணும் அப்படின்னு நினைச்ச லிஸ்ட். இதுல ஒரு 2 படம் ஆல்ரெடி நான் பெண்டிங் வச்சு இப்பதான் பார்த்து முடிச்சேன். 3 ஆல்ரெடி முன்னாடி முடிச்சதுதான். சோ மொத்தமா தமிழ் டப்பிங்ல வந்திருக்கேங்கிறதுனால இந்த 5 படங்களை சொல்றேன். நாளையில இருந்து இந்த வீக்கெண்டுக்கான லிஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். சரி, இந்த 5 தமிழ் டப்பிங் படங்களுமே எப்படி இருந்துச்சு, எந்தெந்த டைப்ல இருந்துச்சு அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ நீங்க இந்த படங்கள் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க மொத்தத்தில் லிஸ்ட் போட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் படம் வந்து எ மேன் கால்டு ஓட்டோ. இந்த படத்துக்கு நான் முன்னாடியே போன வருஷமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோல இன்னொரு சேனல்ல போட்டிருந்தேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கிறதுனால. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, எப்ப பார்த்தாலும் உருன்னு ஹீரோ ரூல்ஸ் ராமானுஜ மாதிரி, ஏன்டா இந்த இடத்துல வண்டி வந்துச்சு, இந்த இடத்துல வண்டி வரக்கூடாது, சட்டப்படி தப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் பேசுவாரு. அதை விட மனுஷன் சிரிக்கவே மாட்டார் போல. இந்த ரெட்ரோ படத்துல சூர்யாக்கு நீ சிரிச்சா அழகா இருப்பாருன்ற மாதிரி இந்த மனுஷன் சிரிக்கவே மாட்டாரு, மூஞ்ச உருன்னே வச்சுனுப்பாரு. இப்ப அந்த இடத்துல இன்னொருத்தவங்க குடியேறி வராங்க. சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம், அந்த ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் லைஃப் எப்படி மொத்தமா மாத்துறாங்க. அது இல்லாம இவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதோட சேர்ந்து நம்ம மனசு அப்படியே லைட்டா மாறும். அதுக்குன்னு இவர் ரொம்ப டெரரான அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. இவருடைய பிளாஷ்பேக் எல்லாம் கேட்டீங்கன்னா, மனுஷனுடைய பிளாஷ்பேக்ல எவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி அவரை பத்தி இன்னும் புரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உருணுகிற இந்த ஆளை ஒட்டுமொத்தமா எப்படி மாத்துறாங்க, அது மூலியமா நமக்குமே ஒரு அழகான ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றாங்கிறதா இந்த மொத்த படமும். அதுல இந்த பொண்ணுக்கு கார் கத்து கொடுக்குற அந்த ஒரு ட்ரைனிங் பீரியட்லாம் இருக்கும், அதெல்லாம் செம்மையா இருக்கும். பிளஸ் அது இல்லாம அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாரா. அவருடைய இந்த பிளாஷ்பேக் போர்ஷனே ஒரு மாதிரி செம்ம அழகா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில சசிகுமார் குடும்பம் எப்படி வந்து அந்த ஏரியாவே மொத்தமா மாத்துச்சோ, இந்த குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் இவரை மொத்தமா மாத்தி விடுறதுதான் இந்த ஒட்டுமொத்த படமாவே இருக்கும். பொறுமையா டைம் எடுத்து இந்த படத்தை பாருங்க. ரொம்ப அழகான படம்பா, சமப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கட்டாயம் இந்த படம் கொடுக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல இந்த மனுஷனை பாக்குறதுக்கும் கடைசியில இந்த படம் முடியும் போது அப்படியே அழகான ஒரு ஃபீலை மொத்த பேருக்குமே கிரியேட் பண்ணுவாரா. பாக்குற நமக்குமே அந்த மனுஷனை சமப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. நல்ல படம் பாயுது. சரி, 2வது படத்துக்கு போவோமா? அந்த உமன் கிங் அப்படிங்கிற படம். ஆக்சுவலா இன்னைக்கு எடுத்த லிஸ்ட்ல எல்லாமே ஃபீல் குட்டா இருந்தா நல்ல விஷயம் தான், ஸ்வீட்டா தான் இருக்கும். அதுக்குன்னு ஸ்வீட்டே திகட்ட அளவு கொடுத்தா எப்பா போரும்பா, ஓவர் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்கிறதுனால ஃபீல் குட் படங்களும் இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் வேற ஏரியாலையும் இருக்குது. கொஞ்சம் ஆக்ஷன்லாம் கலந்து அந்த மாதிரி படம்லாம் பார்த்தா நல்லா இருக்கும்ப்பா அப்படிங்கிற ஃபீல் வரும். அதனால இந்த உமன் கிங் வந்து இந்த ஆக்ஷன் பிரியர்களுக்கு அவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் செட் ஆகும். இதுல கதை என்னன்னா, பெண்கள் சும்மா வேற லெவலுக்கு சண்டை போடுவாங்க. அதுவும் அவங்க ட்ரைனிங் எடுக்கிற விதமா இருக்கட்டும், அங்க சண்டையில அவங்களை செலக்ட் பண்ணி முதல்ல எங்க டீம்ல சேர்ந்து சண்டை போடணும்னா அதுக்கு இந்த ட்ரைனிங்ல பாஸ் ஆகணும். இந்த எக்ஸாம் ஒண்ணு அவளை ஈஸி இல்ல ராசாங்கிற மாதிரி கத்திய பிடிக்கிறதுக்கே துப்பாக்கியை பிடிக்க சிவா அப்படிங்கிற மாதிரி கத்திய பிடிக்கிறதுக்கே முடியாது. இதுல நீ தலையை ஒரே சீவில வெட்டணும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட் எல்லாம் கடந்து ஹீரோயின் எப்படி இந்த டீமுக்குள்ள ஃபார்ம் ஆகிறா, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் சண்டை போடுறாங்க அப்படிங்கறத நல்லா காமிச்சிருப்பாங்க. இதுல இந்த டீம்லயே வந்து மொதல் ரூல் என்னன்னா, அது வேற, உனக்கு இந்த குடும்பம் காதல், நான் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு இருந்தா தயவுசெய்து ஓடிது, சண்டைக்கு வந்துடாது, இங்க ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாதுன்னு தான் மொதல் ரூல். அதுல ஹீரோயின் கேரக்டர் இப்படி உள்ள வரானா, இங்க பாரு, இவளால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, இவளை வளர்த்து கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி, இந்தா நீயாச்சும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சண்டை போற டீம்ல சேர்த்து விட்டா அவங்க அப்பா. இப்ப அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ என்னென்ன விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறா. பிளஸ் இந்த டீம் யார் யார் கூட எல்லாம் சண்டை போட போறாங்க, அவங்க நாட்டை காப்பாத்த என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்கிறத ரொம்ப நீட்டா காமிச்சிருப்பாங்க. இதுல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கதை, அவங்க அனுபவிச்ச கொடூரமான வலிக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பேசியிருப்பாங்க. முக்கியமா அந்த டீமுடைய தலைவி, அவளுடைய பிளாஷ்பேக்கா இருக்கட்டும், அவ எல்லாருமே ட்ரெயின் பண்ற விதமா இருக்கட்டும், எங்க ஊர் ஆளுங்களுக்கு ஒண்ணுனா அதுவும் பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா சத்தியமா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க எடுக்கிற முடிவுகள்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதுக்குன்னு அடிச்சா சும்மா 10 பேர் பறகுற அந்த மாதிரி ஃபைட்லாம் அதுல இருக்காதுப்பா. அவங்க ட்ரைனிங் எடுக்கிறதுல ஆரம்பிச்சு அவங்க பிளான் போட்டு ஒரு ஆளை காலி பண்றதுக்குங்கிற மாதிரி அந்த பிளானிங் ஏரியாவுமே நல்லா இருக்கும். சோ இது அந்த கதையாவும் சரி, அதை சொன்ன விதமாவும் சரி, ரொம்ப ராவா இருக்கும் காரணத்தினால் பொறுமையா தான் போகும். சோ கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து இந்த படத்தை பாருங்க, நல்லா இருக்கும். 3வது படத்துக்கு போவோமா? நோனாஸ் அப்படிங்கிற படம். இது ஒரு அழகான ஃபீல் குட் படம். இதுல கதை என்னன்னா, எல்லாருக்குமே பாட்டி கையால சமைச்சு அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோடைய ருசி எல்லாரும் யூஸ் பண்ற பொருள் தான் அவங்களும் யூஸ் பண்றாங்க. ஆனா அதுல என்னமோ தெரியல, என்ன மாயமோ பொருள், அவங்க குடும்பம் மட்டும் டேஸ்ட் தூக்கலா இருக்குது. அப்படி ஒரு ஃபீல் நமக்கும் வரும்ல, அதுதான் ஹீரோவுக்குமே. பாட்டி கையால சமைச்சு சாப்பிட்டா அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்பா, ஒரு வீட்டுல அப்பதான் அழகா இருக்கும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதுல இருக்கவங்க எல்லாருமே பாட்டிஸா இருக்கணும், அந்த பாட்டிஸ் கையால சமைச்சு கொடுக்கும்போது அவங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போற ஃபீல் இருக்காது, அவங்க வீட்டுக்கே வந்து பாட்டி கையால சாப்பிட்டோம்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறிச்சா அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த மொத்த படமும். என்னப்பா அதுக்கப்புறம் வழக்கமா இதெல்லாம் வருமே, கார்பரேட் வில்லன், இந்த ஹோட்டல் அழிக்கணும்னு நினைக்கிற கும்பல், அதுக்கப்புறம் இவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகிற இந்த விஷயங்கள்லாம் வருமேன்னா அது எதுவுமே இருக்காது.
அதுதான் நீங்க இந்த படத்துல கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஏன்னா இந்த புளிச்சு போன சில விஷயங்கள்லாம் இந்த படத்துல யூஸ் பண்ணாம அப்படியே தூக்கி கடாசுனதுதான் ஏன்னா இந்த படத்துல சிம்பிளா இருந்தாலும் நீட்டா இருந்துச்சு பண்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இவங்க முக்கியமான சம்பவங்கள்ல அந்த அழகழகான மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் வந்து மேலோட்டமா அவங்க வந்துட்டு தான் போவாங்க, பட் அந்த விஷயங்கள் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேரக்டரா இருக்கட்டும், அவரை பத்தி கொஞ்சம் நம்ம புரிஞ்சுப்போம். ஆள் வந்து நல்லவன் தான், இருந்தாலும் சில இடத்துல கொஞ்சம் கோவப்படுறான்ற மாதிரி நம்மளுமே நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட கோவப்படுவோம்ல, அதுக்கப்புறம் அந்த கோவம் தச்சேப்ப அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி சில மொமெண்டா இருக்கட்டும். முக்கியமா கடைசி ஒரு மொமெண்ட் வந்து அந்த சுச்சுவேஷனை வேற மாதிரி டீல் பண்றதுலாம் இன்னும் நம்மள அழ வச்சிருக்கலாம், ஆனா அதை அழகா மாத்தணுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, நல்லா இருந்துச்சுப்பா. அதனால இது கடைசியா இது உண்மை சம்பவம்னு இந்த உண்மையா இருந்த ஆட்கள் எல்லாம் போட்டோஸ் காமிக்கும் போது இன்னுமே ஒரு ஹாப்பியான ஃபீலை கொடுத்துச்சு. இது இப்பவும் சொல்றேன், ரொம்ப சிம்பிளான படம். இப்போ மேன் கால் ஓட்டோல அவங்க ஒருத்தரை பத்தின பேக் ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நமக்கு ஹெவியா ஃபீல் ஆகும். பட் இதுல அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. சிம்பிளா இப்படி ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைச்சாருப்பா, ஆரம்பிச்சாரா, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அவங்க லைஃப்ல என்னென்ன ஹாப்பியான சம்பவங்கள் நடந்துச்சு, இல்ல சுகமாவே இருக்கட்டுமே அந்த மூமெண்ட்டை அந்த சுச்சுவேஷனை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அந்த விஷயத்த அப்படி நார்மலா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பெருசா ஒன்று கனெக்ட் ஆகலையேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓகே ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்குது. கடைசியில முடிச்ச விதம் அந்த கடைசி ஒரு மூமெண்ட் சிம்பிளா இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். சரி, 4வது படத்துக்கு போவோமா? ஜூல்ஸ் அப்படிங்கிற படம். இதுவுமே வழக்கமா என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த படத்துல நீங்க வரும்னு நினைப்பீங்களோ அது எதுவுமே வராது. அதுதான் இந்த படத்துலயும் என்னங்கடா இப்படி ஒரு வேற ரூட்ல போறீங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுல என்னடான்னா ஏலியனை வச்சே ஒரு ஃபீல் குட் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. என்னடா ஏலியன் உள்ள வந்தா அதை வச்சு ஃபேண்டசி ஏரியால போவாங்க, த்ரில்லரா கொண்டு போவாங்க, இல்ல அது சந்திக்கிற பிரச்சனைகள் அது வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குமே. நீங்க ஏலியன் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் அழிச்சிடு, அது எதுவுமே இருக்காதுங்கிறது தான் இந்த படத்துல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பல பேருக்கு ஏமாற்றமாவும் இருக்கும். இதுல கதை என்னன்னா, ஒரு வயசானவர், அவர் கூட இப்ப பசங்களும் இல்ல, சும்மா போன் பண்ணி மட்டும் என்னப்பா இப்படி இருக்கப்பா அப்படின்னு மாதிரி பாசம் மட்டும் காட்டுவாங்களே தவிர வந்து உட்காந்து பேசுறது அந்த விஷயங்கள்லாம் கிடையாது. அவர் தனியாவே இருக்கிறாரு. அவரு வீட்டுக்கு பின்னாடி தான் ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து ஒரு ஏலியனும் அங்கே வந்து விட்டது. வந்துருச்சா, அப்ப ஏலியன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தாத்தா கூட சேர்ந்து பல சம்பவங்கள் செய்யும், அதுல ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கும், பல சயின்டிபிக் விஷயங்கள்லாம் காட்டுவாங்களே, அதை எப்படி பிடிச்சாங்கிற மாதிரி அதோடைய ஆரிஜின் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்களே நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. இப்ப அந்த ஏலியனும் தாத்தாவும் சேர்ந்து அதுக்கப்புறம் மொத்தமா என்னென்னலாம் நடந்துச்சுன்றதுதான் இந்த மொத்த படமே. உங்க மைண்ட்ல ஏலியனும் தாத்தாவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா என்னென்ன டெம்ப்ளேட் எல்லாம் வருமோ, ஒரு ஏலியனை பார்த்ததும் மனுஷன் கூட சேர்ந்ததும் என்னென்னலாம் நடக்கும்னு நினைப்பீங்களோ அது எதுவுமே இருக்காது. அதுதான் சொல்றேனே, அது சில பேருக்கு எப்பா வழக்கமா இந்த விஷயத்த பண்ணாம ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். பல பேருக்கு போங்கடா ஏலியனை டம்மி பாவா யூஸ் பண்ணிட்டு என்னங்கடா நீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு ஏமாற்றத்தையும் தரலாம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள், அந்த வயசானவங்க எல்லாம் வந்து அவங்க எவ்வளவு யாராச்சும் ஒருத்தர் பேசுறதுக்கு இல்ல அவங்க பேசுறத கேட்கறதுக்கு ஏங்குறாங்கிற விஷயம் இந்த ஏலியன் மூலியமா அந்த ஏலியன் கேரக்டர் கிட்ட எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த விஷயங்கள் அந்த ஏலியன் கேரக்டர் தான் நாமளுமே இருப்போம், அவங்கள பத்தி ஏகப்பட்ட விஷயம் நம்ம தெரிஞ்சுப்போமா. சோ அந்த ஏலியனுங்கிறது நாம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு மீடியம் மாதிரி, எனக்கு அது மூலியமா இவங்க எல்லார பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி ஒரு ஹாப்பியா நல்லா கொண்டு போச்சு. இதுல இந்த ஏலியனை வச்சு அதோட ஹிஸ்டரி ஆஃப் ஜியோகிராஃபி, நான் சயின்ஸ் கிளாஸ் இருக்கிறேன் அந்த விஷயங்கள்லாம் இல்லாம இதுல அந்த வயசானவங்க அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி ஷேர் பண்றாங்க, அந்த வயசானவங்க லைஃப்ல நடக்கிற குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இந்த ஏலியன் மூலியமா நம்ம கன்வே ஆகும் போது நல்லா இருக்குப்பா, ஒரு ஃபீல் குட் மூவியா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குப்பான்ற ஃபீலை கொடுத்துச்சு. சோ இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்லப்பா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஏலியன் வச்சு அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், எனக்கு பெரிய ஏமாற்றம் தான் அப்படின்னு ஃபீல் ஆச்சா? இல்ல ஏலியனை வச்சு கூட ஒரு எமோஷன்ஸை அழகா கடத்தினாங்கப்பா, கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணாங்கப்பா அப்படிங்கிற ஃபீல் கொடுத்துச்சாங்கிறத இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் ஃபீல் குட் படமா ஏலியனை வச்சு இப்படி ஒண்ணு பண்ணிருக்காங்களேன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம படங்கள்ல ஒரு ஏலியன் வந்துச்சுன்னா அந்த ஏலியனுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, அதால என்ன செய்ய முடியும், அதுக்கு சூப்பர் பவர் என்ன இருக்குன்னு அந்த ரூட்லயே போவோமே தவிர அந்த ஏலியன் மூலியமா இங்க இருக்கிற மனுஷங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். அந்த விஷயத்தை இதுல பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 5வது படத்துக்கு போவோமா? ஃபிளைட் ரிஸ்க் அப்படிங்கிற படம். ஸோ இது இப்ப தமிழ் டப்பிங்லேயே வந்துச்சு. ஆக்சுவலா முன்னாடியே பார்க்கணும்னு வச்சிருந்தேன், தமிழ் டப்பிங்கே வந்துச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்து முடிச்சாச்சு. இது வந்து நம்ம அப்போகலிப்டோ டைரக்டருடைய படம். அந்த படம்லாம் இப்ப பார்த்தா கூட நான் மிரண்டு போய் வாயை புலந்துக்கிட்டு பார்ப்பேன். அப்ப பார்த்த எக்ஸைட்மெண்ட் இப்ப படம் அந்த படம் பார்த்தாலும் ஃபீல் ஆகும். ஸோ அவருடைய படங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இந்த படத்துல என்ன இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மனுஷன் 6-4 விளையாடினவர் ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடின மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு, சிம்பிளா இருந்துச்சு. ஆக்சுவலா அதுல கதை என்னன்னா, இப்ப ஹீரோயின் வந்து ஒருத்தனை சேஃபா கூட்டிட்டு போகணும், அவன் தான் இப்ப சாட்சி சொல்றான், அவன் மூலியமா தான் பெரிய விஷயத்த நடக்க போறாங்க. சோ அவன் உயிர் ரொம்ப முக்கியம், அவனை இப்ப சேஃப்டியா கூட்டிட்டு போகணும். இப்ப ஃபிளைட்ல ஹீரோயின் அப்புறம் இந்த சாட்சிக்காரன் பிளஸ் பைலட் இந்த 3 பேர் தான் அந்த ஃபிளைட்ல போறாங்க.
அந்த டிராவல்ல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அவங்க சேஃபா வந்து சேர்ந்தாங்களா, அதுக்குள்ள என்ன கலவரங்கள் நடந்துச்சுங்கிறதா மொத்த படமே. வெறும் அந்த டிராவல்லயே ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அந்த அவங்க யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது, ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்களுடைய பாஸ்ட் விஷயங்களையும் தாண்டி பல விஷயங்களை இந்த 3 கேரக்டர் பேசுறதை வச்சே கொண்டு வரணும்னு நினைச்சது நல்ல ஐடியா. ஆக்சுவலா இந்த கதையில அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த காட்டாம அவங்க பேசுறது மூலியமாவே நமக்கு கன்வே ஆகணும், அந்த ஃபீல் நமக்கு புரியணும், அந்த டிராவல்ல நீங்களும் கூட இருந்தீங்கன்னா இவங்க பேசுறதை வச்சு அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்கிற மாதிரி கொண்டு வர நினைச்சது நல்ல ஐடியா தான். ஆனா பிரச்சனையே படம் ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் கான்வர்சேஷனாவே போகுமா, அதுவே ஒரு கட்டத்துல ஏங்க ரொம்ப பிளாட்டா போகுதுங்க, பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா அந்த டென்ஷன் ஏத்துற மூமெண்ட்ஸ் எல்லாம் பெருசா ஒண்ணு இல்லையேங்கிற ஃபீல் நிறைய பேருக்கு வரும். ஏங்க இந்த மாதிரி ஃபிளைட்ல வந்துகிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தா தானே நமக்கு அப்படியே இங்க டென்ஷன் ஏறும்னா அந்த டென்ஷன் ஏத்துற மூமெண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும். இதுல அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிற மூமெண்ட்ஸ் தான் மொத்த படமாவும் போகும். சோ அந்த ரூட்ல எனக்கு கான்வர்சேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேரக்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நான் அவங்களோட கனெக்ட் ஆக பார்க்க போறேன் அப்படின்னா அவங்களுக்கு செட் ஆகும். ஃபிளைட்டே இப்ப என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாது, அங்க டென்ஷன் ஏறணும், நான் இங்க டென்ஷன் ஆகணும், அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த பதட்டம் எனக்குள்ள வரணும்னா அப்படி பெருசாலாம் இதுல வராது. எனக்கு இதுல ஒர்க்கான விஷயங்கள், அந்த ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, அவங்க எதனால அந்த ஒரு கில்ட்ல இருக்கிறாங்க, இவங்க எப்படியாச்சும் கூட்டு போகணுங்கிற இந்த பொறுப்பை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிற மாதிரியான விஷயம், பிளஸ் கூட இருக்கிற அந்த 2 கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி, ஒரு கேரக்டர் மாறுறதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அந்த கேரக்டர்ஸ் மூலியமா அந்த கான்வர்சேஷன் மூலியமா கன்வே பண்ண நினைச்சதெல்லாம் ஒர்க் ஆச்சு. ஏன்னா ஒரு போன் கால்லயே அவங்க நல்லவங்களா கெட்டவங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுங்கிற மாதிரி பல விஷயங்களை கான்வர்சேஷன்லயே கொண்டு போனது நல்ல ஐடியா தான். ஆனா அதுவே பல பேருக்கு எப்பா 3 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா, அவங்க ஃபிளைட்ல போறாங்கிற டென்ஷன் எனக்கு ஃபீல் ஆகலப்பாங்கிற மாதிரி பல பேருக்கு இது போரிங்கா தான் ஃபீல் ஆகும். அந்த கான்வர்சேஷன் மூலியமாவே எனக்கு போதும், அதை வச்சே கொஞ்சம் டிஃபரெண்டா அந்த கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு செட் ஆகும். மற்றவங்களுக்கு இந்த டென்ஷன் ஓவரா இருக்கணும், பதட்டம் ஓவரா இருக்கணும்னா கன்ஃபார்ம் அப்படி இருக்காது. அதை நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப கொரியன் படங்கள்ல எமர்ஜென்சி டிக்ளரேஷன் ஒரு படம், அப்புறம் இன்னொரு ஃபிளைட் ஹைஜாக் பண்ற படம், அந்த ரெண்டுத்துல வந்து இன்னும் டென்ஷனை ஏற்றி விட்டு நம்மளுடைய சீட் எஜ்ல உட்கார வச்சு என்ன நடக்குமோ எது நடக்குமோங்கிற டென்ஷன்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்படி பல டெம்ப்ளேட்டுகள்ல படம் பார்த்ததுனால இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கேங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே தான் கொடுக்கும். இதை விட டென்ஷனா அப்படியே த்ரில்லிங்கா கொண்டு போற படங்கள்லாம் பார்த்துட்டேன்ப்பா, இது ஒன்றும் அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலப்பான் தான் பல பேருக்கு தோணலாம். அண்ட் இந்த 5 படங்களையும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த வீக்கெண்டுக்கான லிஸ்ட் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ வரிசையா அடுத்தடுத்து வீடியோஸை இறங்குறேன். ஸோ மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.